போகிற இடமெல்லாம் அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொன்னார். நான் மக்கள்கிட்ட போய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், உங்கள்கிட்ட நான் திருட மாட்டேன், எனக்கு அந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி எந்த அரசியல்வாதியும் சொல்லியிருக்காங்களா? இபிஎஸ் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் யாராவது மக்கள்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இன்னைக்கு நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் அதில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. இதனால தான் திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படிங்க இவ்வளோ பெரிய புரட்சி பண்ணிட்டாருன்னு பல பேர், குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்கல்ல, குழம்பி தலையை பிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்கள் இன்று நேற்று அரசியல் பேசுறீங்க, பல ஆண்டு காலமாக அவர் அரசியல் பேசிட்டு இருக்காரு. ஒன்னே ஒன்று தான், இதுக்கு முன்னாடி திரையில பேசினாரு, இப்போ தரையில் பேசுறாரு. விஜய் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு மாசான சம்பவம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட அப்படி லைட்டாக ஒரு ட்ரிகர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? வீட்டில் போய் சாக்லேட் வேணுன்றப்ப எப்படி அடம்பிடிச்சு வாங்குவீங்களோ அது போல் எல்லாரும் சொல்லுங்க, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. அவர் ஒரு வார்த்தையில லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்குன்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு கட்சியில் ஒரு பொசிஷனில் இருக்காரு. அவரை எதிரில் சந்திக்கிறேன், ஓட்டு போட்டு நான் வெளியில் வரேன். அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன சார் இந்த முறை மீண்டும் நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்களா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு, நானே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. விசிலுக்கு ஓட்டு போட்டிங்களா, என்ன காரணம்னு கையில் பார்த்தா, இதான் என்னோட பேரன் இவன் தான், அவன் சொல்கிறான் நீங்கள் விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான் தம்பி. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் குடும்பத்தில் எல்லாருமே 38 வருஷமாக நாங்கள் திமுக, இந்த முறை நாங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க.